10 கோடி மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, 1 கோடி மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லலை. வேர்ல்டு பிக்கெஸ்ட் இன்வெஸ்டரான வாரன் பஃபட் அவரோட ஃப்ரெண்ட், அவர் ஒரு பிக்கெஸ்ட் இன்வெஸ்டர், அதாவது சார்லின் மங்கர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு $100K மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பட் நெக்ஸ்ட் $1 million மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு 1 crore மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், 10 crore மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இது பாசிபிள் தானா? இதை லைவ் எக்ஸாம்பிளோட நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய லைஃப்பில் அதை எப்படி நம்ம அட்டைன் பண்ணுறது, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு எப்படி நம்ம போகிறது அப்படின்றத லைவாக நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு லைவாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்தோடனே அதை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போது உங்களுடைய ஏஜ் வந்து ஒரு 20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 20க்குள்ளே இப்போ என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ உங்கள் 20 ஏஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5,000 rupees எவ்ரி மந்த், ஓகேங்களா? ஒரு 5,000 rupees அப்படின்றத 12% ஆனுவலாக 12% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஃபண்டில், அதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே என்ன பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அசீம் வந்து பண்ணிக்கோங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த இதில் எவ்ரி இயர் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 12% ரிட்டர்ன் தருது. இப்போ ஃபஸ்ட் இயர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் 1 இயரில் ஃபஸ்ட்டு ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க எவ்ரி மந்த், அந்த 12 மந்த்து. அடுத்த மந்த் இப்போ ஜனவரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டிசம்பர் வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து ஜனவரி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அங்கே 10% என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணுறீங்க. அதாவது இப்போ 5,000 ரூபா பண்ணுறது, அந்த இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5,500 ரூபாவாக பண்ணுறீங்க, 10% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 40, அதாவது 40வது ஏஜ் வரை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 1 crore அப்படின்றத ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அச்சீவ் வந்து பண்ணியிருப்பீங்க. அதாவது அந்த 20 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா ஆக்சுவலாக அச்சீவ் வந்து பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு டவுட் இருக்கும், நான் நெக்ஸ்ட் அதை கிளியர் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 40 ஏஜ்லேருந்து அந்த 1 crore இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன ஆகுதுன்னா எவ்ரி இயர் நம்ம அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலைன்னா அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. அது என்ன ஆகுதுன்னா எவ்ரி இயர் ஒரு 12% தான், 12% ரிட்டர்னில் என்ன ஆகுதுன்னா காம்பவுண்டிங் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த 2 சார்ட்டையும் பாருங்கள். அரௌண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு அந்த ஒரு 10 இயர்ஸில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கும், அரௌண்ட் 3.10 crore அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அச்சீவ் வந்து பண்ணியிருப்போம். அதே அடுத்த 10 இயரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆக்சுவலாக 9.64 crore, அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 crore அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அட்டைன் வந்து பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஓகேங்களா? இதே ரெண்டாவது இதுன்னு சொல்கிறேன். இந்த 1 crore அப்படின்றது 40 ஏஜில் நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னு அச்சீவ் பண்ணிக்கோங்களேன். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஓனாக மேனேஜ் பண்ணுறீங்க. அதாவது எவ்ரி இயர் ஒரு 20% ரிட்டர்ன் வந்து எடுக்கிறீங்கன்னு அச்சீவ் பண்ணிக்கோங்க. அதே 10 இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ உங்களுடைய வெல்த் க்ரியேட் ஆகிருக்குன்னா 6.1 crore, ஓகேங்களா? அதே நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் தான். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய 53 ஏஜில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 10 crore அப்படின்றத என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஈஸியாக வந்து அச்சீவ் வந்து பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? இது லைவாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா அது நான் காம்பவுண்டிங் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன், பர்சன்டேஜ் இது பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வேணும்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகே சப்ரீன், இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிலாம் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக என்னால் அந்த 20 அந்த ஸ்டேஜில் இருந்தே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து மந்த்லி 5,000 அப்படின்றது சேவ் பண்ண முடியாது, நான் ஒரு ஜாப் போன பின்னாடி தான் அது எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக அது ஓகே தான், ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன். அப்படின்னும் போது என்னாலும் இப்போ மந்த்லி ஒரு 5,000 அப்படின்றது என்னால் சேவ் வந்து பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா நான் நிறைய நீடு இருக்குது, அந்த மாதிரியான எல்லாமே நான் ஓனாக இருக்கனால தனியாக எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதாக இருக்கும். பட் ஜாப் போகாமே நிறைய பேர் ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்க பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஆசை வந்து இருக்கும். பட் இதே இது நீங்கள் இப்போ ஒரு ஹாபிட்டாக சின்னதாக என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல எஸ்ஐபின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட்டர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு கால்குலேட் வந்து போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுடைய அந்த 40க்குள்ளே ஒரு 1 crore அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஜை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா அட்டைன் வந்து பண்ணிக்கோங்க. இது நீங்கள் 20ஸ்குள்ளே இருக்கவங்களுக்கு ஓகே சப்ரி, அவங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் சொல்லிடுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி நான் இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கேன் அப்படி, பட் எனக்கு வந்து இன்னும் 10 இயர்ஸ் தான் இருக்குது, இன்னும் எனக்கு வந்து ஒரு 15 வருஷம் தான் இருக்குது, 20 வருஷம் தான் இருக்குது, 25 வருஷம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கு
இந்த ஒரு சார்ட் வந்து பாருங்கள். இது வந்து ஒரு 12% தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. பட் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்றத நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, நான் பார்த்துக்கோங்க. உங்களுடைய 1 crore அப்படின்றது நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த டூரேஷன் இருந்தால் தான் ஆக்சுவலாக அச்சீவ் பண்ண முடியும். பட் இதை விட நீங்கள் மந்த்லி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்க, இதை விட இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த டைம் பீரியட் பார்த்திங்கன்னா இன்னமும் குறையும். பட் இதெல்லாமே வெறும் 12% ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபண்டில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கோம்னா கால்குலேட் வந்து பண்ணியிருக்கோம். பட் டிஃப்ரெண்ட் ஃபண்டு பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அப்படியே இந்த சார்ட்லாம் காமிச்சிட்டிங்க, ஆக்சுவலாக அது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அந்தளவு ஒரு ரெவன்யூ மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கான அட்டைன் பண்ணுறது பெட்டர். பட் இது எல்லா வருமானமே அவங்களுக்கு வந்து டார்கெட் வந்து 1 crore தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ரெகுலர் லைஃப்பில் பண்ணக்கூடிய நமக்கான ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய 10 lakh வந்து என்ன பண்ணுங்கன்னா வெல்த் கிரியேட் வந்து பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். அடுத்து ஒரு 25 போங்க. 25 போயிட்டாவே நம்மளுடைய அந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து நமக்கு ஆனுவலாக ஒரு 12% ரிட்டர்ன் வந்தால் கூட ஒரு 3 lakhs மேலே என்ன ஆயிரும். ஆக்சுவலாக அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சேலரி வாங்குறத விட நமக்கு ஹையராக தான் இருக்கும். இந்த 1 crore நான் 10 crore அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல், ஏன்னா எல்லாமே நம்ம இந்த சொன்ன உடனே ஹியூஜ் ரிசல்ட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க. நமக்கான நீடுன்றது நமக்கு தான் தெரியும். நம்ம எந்த மாதிரியான நேட்டிவில் இருக்கோம், எந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரியான தான் நமக்கான அமௌண்ட் வந்து தேவை வந்து படப்போகுது. அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா செட் வந்து பண்ணிக்கோங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணல அப்படின்னு தெரியுதுலன்னு நிறைய வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். என்னால் முடிஞ்சோட ஃபியூச்சரில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கனெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம பண்ணலாம். அப்படின்னும் போது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 lakh அட்டைன் வந்து பண்ணுங்கள். அடுத்து ஒரு 25 அட்டைன் பண்ணாவே நெக்ஸ்ட்டு 1 crore நீங்கள் ஈஸியாக அச்சீவ் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மைண்டில் வச்சு கொண்டு வந்து போங்க. எடுத்தோடனே அந்த 1 crore இப்போ எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 10 வருஷத்தில் நான் வந்து 1 crore அட்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மாதம் 44,000 சேர்க்கணுமா அப்படின்ற மைண்ட் செட் கொண்டு வராதிங்க. அதே மாதிரி எனக்கு இன்னும் ஏஜ் இருக்கே, நான் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமையும் விடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். இதுக்கு நம்ம முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் நம்ம வந்து பேசியிருந்தோம், டின்னி சேஞ்ச் ஹியூஜ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பண்ணக்கூடிய மந்த்லி எவ்ரிடே ஒரு 50 சேவ் பண்ணி மந்த்லி ஒரு 1500 சேவ் பண்ணால் நம்ம 5 years ஒரு 30 years ஓகேங்களா, அரௌண்ட் நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும் 1 crore அப்படின்றத ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் அதில் வந்து 15% ரிட்டர்ன் அப்படின்றத நம்ம கால்குலேட் வந்து பண்ணியிருந்தோம். அப்படின்ற போது ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும் கொண்டு வந்து போக முடியும். அதான் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையும் இருக்காதீங்க. இல்லை நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்டும் பண்ணாதீங்க. பட் நமக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கும், இந்த அளவு நம்மளால் அமௌண்ட் சேர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது ஒரு பெரிய இதாக மணியாக வந்து நிற்கும். இது மூலிமா நான் சொல்ல வர்றது என்னதுன்னா, ஃபஸ்ட் 1 crore அப்படின்ற மைண்ட் செட்டில் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ ஒரு கேபிட்டல் ரெடி பண்ணணும்னு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா பில்ட் பண்ணி ரெடி பண்ணுங்கள். அடுத்து அதிலிருந்து நீங்கள் 1 crore போகிறதுக்கே பாதி வேறு, அதுவே நம்ம போதும்னு நினைப்போம். அப்படின்ற போது ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பீப்புளோடைய மைண்ட் செட்டும் வேறு, அவங்களுடைய ஏர்னிங் வேறு, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுன்றது வேறு, அங்கே கொடுக்கக்கூடிய டைம்ன்றது வேறு. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதை க்ரியேட் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்களும் நானும் ஒரு 1-on-1 இது மாதிரி அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கால்குலேட் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் நான் வந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது ஒரு வேமா அட்டன் பண்ணி நம்ம வந்து அதை வந்து கனெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.